இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம், அந்த தம்பி கெவின் வந்து தாழ்த்தப்பட்ட கலர் சமூகத்தை சார்ந்தவர். இவங்க தேவர் சமூகம்னு சொல்கிறாங்க வந்து. இப்போ அந்த பொண்ணு இவங்களும் ஸ்கூல்லேருந்தே படிச்சிருக்காங்க, ஒட்டுக்கா படிக்கிறாங்க. இந்த பையன் டெக்கி ஆகிட்டா, அந்த பொண்ணு ஒரு சித்தா மெடிக்கல்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 2 பேர்த்துடைய காதல் பற்றி அவர் பெற்றோருக்கு தெரியும். அதை மட்டும் இல்லை, அவங்க தம்பிக்காரன் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்தான். இப்போ அந்த பெண்ணை ஏதாவது ஸ்டாக்கிங் பண்ணுறான், வேணும்ட்டே போய் அந்த பொண்ணை ஏதாவது தொந்தரவு பண்ணான்னு சொன்னால், அந்த பொண்ணு வயது வந்த பொண்ணு, அந்த பொண்ணு கேஸ் கொடுத்தா இந்நேரம் உள்ளே வச்சுருப்பாங்க அவரை. ஆனால் இவங்க அந்த பொண்ணை இவரும் விரும்புறது தெரிந்திருந்து அவங்க திருமணம் செஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறம் தான் திட்டமிட்டு, இன்னும் சொல்ல போனால் அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு வந்து காவல்துறை சார்ந்தவர்களாக இருக்காங்க. அப்போ காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க முடியுமா? அது இதற்கு முழுக்க முழுக்க பொறுப்பேற்று அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறையுடைய கண்காணிப்பாளர், காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பேற்று. ஏன்னா 12(4) வருது, இதில் விதியில் 95ஆம் ஆண்டு விதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை அக்கௌண்டபிள் யார் இருக்குது? ஒரு வன்கொடுமை நடந்துன்னு சொன்னால் யார் அக்கௌண்டபிள்? அதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தான். சும்மா அங்கே இருக்கிற ஒரு காவல்துறை போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் அப்படிலாம் தேடப்படுறதில்லை. இது ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம், பல சொல்லியிருக்கிறோம். இனிமேலாவது தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம். நீங்கள் வந்து பல தீர்ப்பு தாச்சு, அந்த தீர்ப்புகளை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். 2018ஆம் ஆண்டு சக்தி வாகினி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஜட்ஜ்மெண்ட். இது போன்றக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள், அது மட்டும் இல்லை, ஒரு தலித் அல்லாதவர்கள் வந்து காதலித்து திருமணம் பண்ணான்னு சொன்னால் திருமணம் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. லிவிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து 2010 குஷ்பு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு அங்கீகரிச்சிருக்குது. இந்தியாவை பொறுத்தவரை எப்படி மேற்கத்திய நாடுகளைப் போலவே ஒரு ஆணும் பெண்ணும் வயது வந்தவர்கள் மக்களுக்கு முன்னால் தாங்கள் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு தன்னுடைய பொறுப்பு இருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இப்போ சக்தி வாகினிக்கு முன்னாடி 2006ஆம் ஆண்டு லதாசி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபிங்கிற வழக்கில் மார்கரெட் கட்சியோட ஜட்ஜ்மெண்ட்டு, அற்புதமான ஜட்ஜ்மெண்ட்டு. இந்தியாவுடைய சாதிய கட்டமைப்பை போகிறேன்னு சொல்லி இது போன்ற திருமணங்கள். ஏன்னா சமத்துவம் எங்கேருந்து வரும்? சமத்துவத்தை அனிகலைஸ் ஆஃப் காஸ்ட்டில் வந்து அம்பேத்கர் சொல்கிறாரு. என்னென்னா 3 நிலைகளை சொல்கிறாரு. இந்த 3 நிலைகளில் சமத்துவம் வருவதற்கு முதல் படியே காதல் திருமணம் தான். ஏன்னா இந்த சாதிகளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அகமண முறை தான். இந்த அகமண முறையை ஒழித்து சாதி ஒழிப்புங்கிறத வந்தால் மட்டும்தான் சமத்துவம் பிறக்கும். அப்போ சமத்துவத்துக்காக நம்ம பேசுகிறோமே தவிர அதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து தெரிந்தாலே, நாட் நெசசரி தட் விக்டிம் ஷுட் கோ டு த போலீஸ் ஸ்டேஷன் and to give a complaint. Having known that there is a couple after attaining age they are living together or they got married, it's a duty on the part of the government or the state district ministry to give protection சொல்லி 2018 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரையில் வந்து விமலா ராய்னு அந்த கேஸில் ஒரு கைட்லைன்ஸே கொடுத்தாங்க. பஞ்சாபில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நீதிபதி தான் கண்ணன் அவர்கள் அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா என்னென்ன கைட்லைன் கொடுக்கணும், பாதுகாப்பு தரணும். ஏன் சமீபத்தில் பள்ளிக்கரணைன்னு சொல்லிட்டு இங்கே 2023 நான் தலையிட்ட வழக்கு, அந்த வழக்கில் அந்த பையன் பிரவீனும் அந்த பொண்ணும் 6 ஆண்டுகள் காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்காக அந்த அந்த பெண்ணுடைய அப்பா வந்து இங்கே திமுகவை சார்ந்திருக்கிற ஒரு தொழிற்சங்க தலைவராக இருக்கிறாரு. ஆகவே அவர் அந்த காவல்துறையை பயன்படுத்தி இவரே அடிக்கிறாரு, அதை ஊட்டப்போட்டு கொடுத்துறாரு. அதை மீறி போய் பெரியார் தொடரில் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அப்போ பள்ளிக்கரணை காலத்தில் போய் அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் பையன். ஏன்னா அவங்க அப்பா தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு. 2 பேரும் திருமண வயதெல்லாம் காமிச்சு சான்றிதழ் காமிக்கிறாங்க. அங்கேயே மிரட்டுறான் அப்பங்காரன். 6 மாதத்தில் கொல்லுவேன்னு சொல்கிறான். சொன்ன மாதிரியே கொன்னான். அப்போ இது யார் பொறுப்பேற்கணும்? அந்த வழக்கை பார்த்தீங்கன்னா அந்த வழக்கிலையும் சரியாக ஒன்று பண்ண விட்டாங்க. அந்த பெண்ணு தற்கொலை பண்ணிடுச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா சிபிஐ கேட்டோம்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை அப்போ நான் சொல்கிறேன், தமிழக முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் வந்து. ஏன்னா நீங்கள் தான் தலைவர், தமிழக மாநில விஜிலன்ஸ் கமிட்டிக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்கீங்க. உங்கள் தலைமையில் வந்து நம்ம வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சியை பற்றி சொல்லணும்னு சொல்கிறீங்க. நான் ஒத்துக்கிறேன், உங்கள் சமூக நீதிக்காக போராடக்கூடிய அமைப்புங்கிற முறையில் ஒன்றிய அரசு எடுத்து போராடுறீங்க, நாம் கொஞ்சம் பாராட்டுறோம். நீட்டை எப்படி சொல்கிறீங்களோ, கல்வி எப்படி சொல்கிறீங்களோ, அதுபோல் சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய இழிவை போக்கலன்னா என்ன இருக்க முடியும்? அது காரணம் ஒரு ஒரு இதில் தீர்ப்பு வாங்கினா மட்டும் பத்தாது. அந்த தீர்ப்புக்கு பின்னால் மக்களிடத்தை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்கிறது தான் முக்கியம். அது நீங்கள் செய்யணுங்க தான் முக்கியம்.